வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ப்ளஸ் ஒரு சூப்பரான சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 10,000 ருபீஸ் வந்து சேவிங்ஸ் சேலஞ்ச் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஒரு 100 டேஸ்க்குள்ளே வந்து ஒரு 10,000 ரூபாயை வந்து ஈஸியாக எப்படிலாம் சேமிக்கிறது அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். உங்களால் சேவ் பண்ணவே முடியல, ஏதாவது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10,000 ரூபாயை ஒரு 100 டேஸில் வந்து நம்ம எப்படி ஈஸியாக சேவ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துலாம். நான் எதுக்காக சேவ் பண்ணுறேன் அப்படின்னா, என் பேபியோட பர்த்டே வந்து வருது. அவங்களோட 2வது பர்த்டே. அவங்களோட டாலரை வந்து அவங்க கடிச்சிட்டாங்க. அந்த டாலரை வந்து கொடுத்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அமௌண்ட் போட்டு கொஞ்சம் கூட எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 10,000 ரூபாயை ஒரு 100 டேஸில் சேவ் பண்ணலான்னு சொல்லி தான் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். இதை எப்படி சேவ் பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து சில்லற காசு சேமிக்கிறது. அதாவது வீட்டில் வந்து நம்ம எப்போதுமே வந்து கடைக்கு போவோம், அதே மாதிரி வெளியில் எங்கேயாவது வெளில போயிட்டு வருவோம், ஒரு டீ குடிப்போம். அந்த டைமில் ஒரு ரூபா, 2 ரூபா, 5 ரூபா எந்த காயினாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து அதை வந்து சேவ் பண்ணி வைக்க ஸ்டார்ட் பண்ணணும். என்னோடய ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் வந்து இந்த சில்லறை காசுகள் சேமிப்புலேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. என்னோட ஷார்ட்ஸில் நான் காமிச்சிருப்பேன் நான் எவ்வளோ காயின் வந்து சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஃபுல்லாகவுமே வந்து 5 ரூபா, கொஞ்சமாக வந்து 10 ரூபா காயின் வந்து இருக்குது. இதை வந்து நான் இன்னும் மாற்றாமல் வச்சுருக்கேன். ப்ளஸ் இந்த சேவிங்ஸோடு சேர்த்து மொத்தமாக வந்து 10,000 சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்கள் என் ஷார்ட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் நான் அந்த மாதிரி காயின் சேவ் பண்ணுறது. இந்த மாதிரி காயின் சேவ் பண்ணி எவ்வளோ சேவ் பண்ணலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம நினச்சோம்னா நம்மளால் எவ்வளோ வேணாலும் சேவ் பண்ண முடியும். காயின் தானன்னு சொல்லிட்டு நம்ம அந்த காயினை வந்து வேஸ்ட்டாக எதுக்கும் செலவு பண்ணக்கூடாது. அதை வந்து நம்ம சேர்த்து வைக்கணும். டீ, அப்புறம் ஸ்நாக்ஸ், ஆன்லைன் ஷாப்பிங்லாம் வந்து கட்டு. டீ அப்படின்னா நான் வந்து ஒரு நாளைக்கு 2 டீ குடிப்பேன். அதில் வந்து ஒரு டைம் டீயை வந்து கட் பண்ணேன் அப்படின்னா வந்து ஒரு 11 ரூபா வந்து எனக்கு மிச்சமாகும். அதே மாதிரி தேவையில்லாத ஸ்நாக்ஸ் வாங்குறது, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து கட் பண்ணேன் அப்படின்னா வந்து எனக்கு வந்து அமௌண்ட்டு மிச்சமாகும். ஆன்லைன் ஷாப்பிங்கை மொத்தமாகவே நான் வந்து நிப்பாட்டிடலாம் அப்படின்னு வந்து இருக்கேன். அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம மொபைலில் உள்ள தேவையில்லாத ஷாப்பிங் ஆப், எக்ஸாம்பிளாக நான் மீஷோவில் தான் வந்து அதிகமாக வந்து ஷாப்பிங் வந்து பண்ணுவேன். அதனால் அந்த ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடலான் இருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து அமேசான் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். அமேசான் வந்து பேபி ப்ராடக்ட்ஸ் வாங்க தான் யூஸ் பண்ணுவேன். இருந்தாலுமே தேவையில்லாத ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நம்ம நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறோமோன்னு வந்து தோணும்ல. அதனால் இந்த தேவையில்லாத ஆப் எல்லாமே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறத கொஞ்சமாக குறைச்சிருவோம். நீங்களும் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணி அமௌண்ட்லாம் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் வந்து அந்த திங்ஸ் வேணுமா அப்படின்றத வந்து நீங்கள் வந்து ஒரு 1 வீக் டைம் எடுங்க. அப்படியும் அந்த திங்ஸ் வேணும் அப்படின்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இல்லை அப்படின்னா அந்த 1 வீக் தாண்டியும் உங்களுக்கு அந்த திங்ஸ் தேவைப்படலைன்னா அது வந்து நம்மளுக்கு தேவையில்லாமல் தான் இருக்கும். அதை தேவையில்லாமல் வாங்கி நம்ம காசு வேஸ்ட் பண்ண வேணாம். அந்த காசை வந்து நம்ம மிச்சப்படுத்தி அதை வந்து இந்த 10,000 ருபீஸில் வந்து சேவ் பண்ண போகிறோம். அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து 120 ருபீஸ் வந்து சேவ் பண்ண போகிறேன். அதாவது வாரத்தில் முதல் நாள் இல்லைனா கடைசி நாள், அதாவது திங்கட்கிழமை இல்லைனா ஞாயிற்றுக்கிழமை, இந்த 2 நாளில் ஏதாவது ஒரு நாள் வந்து நம்ம வந்து இந்த 120 ருபீஸை வந்து சேவ் பண்ண போகிறோம். ஏன் இதை சேவ் பண்ண போகிறோன்றத உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து நான் சொல்கிறேன். அடுத்து வந்து சேலரி டே, எக்ஸ்ட்ரா அமௌண்ட் அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு போனஸ் வரும், ஒரு இன்சென்டிவ் வரும். அதாவது சேலரி டே அன்னைக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டே இந்த சேவிங்ஸ் அமௌண்ட்டை வந்து எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறமா நம்ம பேலன்ஸை வச்சு நம்ம வந்து வீட்டில் உள்ள தேவைகளை வந்து இதர தேவைகளுக்கு வந்து எடுத்து வச்சிடணும். எப்போதுமே சேலரி வாங்கினோன்னே ஃபஸ்ட்டு வந்து சேவிங்ஸை தான் வந்து நம்ம எடுத்து வைக்கணும். அதுக்கு அடுத்து தான் வந்து நம்ம அடுத்த விஷயத்த பார்க்கணும். எடுத்தோடனே எல்லா செலவையும் பண்ணிவிட்டு நம்ம சேவ் பண்ணணும்னு நினச்சோன்னா கண்டிப்பாக நம்மளால் சேவ் பண்ணவே முடியாது. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து சேவிங்ஸ், அடுத்தது தான் நம்ம அடுத்த விஷயத்த பார்க்கணும். 10 ரூபா கூட சேவிங்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களை 10,000 சேவ் பண்ண சொல்லலை. ஒரு 10 ரூபானாலும் அது சேவிங்ஸ் தான். ஒரு 500 ரூபா அந்த மாதிரி நீங்கள் சேவிங்ஸுக்கு வந்து எடுத்து வச்சணும். அடுத்து யூபிஐ டிரான்சாக்ஷன். இப்போ நம்ம அதிகமாக பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா யூபிஐ டிரான்சாக்ஷன் தான். அதனால தான் நம்மளோட அமௌண்ட் வந்து நிறைய செலவாகுது, நிறைய இஎம்ஐ பே பண்ணுறோம். நம்மளுக்கு தேவையில்லாத விஷயத்த நம்மளுக்கு தேவைதான்னு நினச்சி நம்ம நிறையா ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா இப்போ எல்லார் கையிலையுமே ஆப்பிள் ஐஃபோன் தான் இருக்குது.
நாங்க ஷாப் வச்சிருக்கோம். எங்க ஷாப் வர சின்ன சின்ன பசங்க +2, +1 அதே மாரி காலேஜ் ஃப்ரெஷர்ஸ் எல்லாருமே வந்து வாங்குனா நார்மல் மொபைல் தான் வாங்கணுன்ற தாட்லாம் இல்ல. ஆப்பிள் ஃபோன் தான் வாங்கணும் அப்படின்னு ஒரு இது வந்துருச்சு. ஏன்னா, நம்ம அத வாங்குனா தான் நம்மளுக்கு வந்து நல்லாருக்கும்னு நெனைக்கிறாங்களா? இல்ல எல்லார் முன்னாடியுமே நம்ம வந்து நல்லா இந்த மொபைல் வச்சிருந்தா தான் நம்ம வந்து கெத்து அப்படின்னு நெனைக்கிறாங்களான்னு தெரியல. ஆனா வந்து எல்லாருமே வாங்கணும்னு நெனச்சாலே ஆப்பிள், ஐஃபோன் தான். சின்ன பசங்க வாயிலேருந்து வர்றது கூட ஆப்பிள், ஐஃபோன் இருக்கா? அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட்டு வந்து கேட்பாங்க. அதாவது நம்ம மைண்ட் செட்ட நம்மளுக்கு மாத்திக்கணும். நம்மளோட சேலரி ரூ. 10,000னா அதில ரூ. 2,000க்கு தான் நம்ம மொபைல் வாங்கணும். உங்களோட சேலரி வந்து ஒரு 2,00,000 3,00,000னா நம்ம 1,00,000க்கு வந்து மொபைல் வாங்குறது தப்பு கிடையாது. அதே மாரி நம்மளோட தேவையில்லாத டிரான்சாக்ஷன வந்து கட் பண்ணிக்கணும். நம்ம இப்ப வந்து அதிகமா இந்த மாரி யுபிஐ டிரான்சாக்ஷன் பண்றதுனால தான் நம்மளுக்கு நெறைய செலவு வந்து அதிகமாகுது. எல்லா இடத்துலயுமே ஈஸியா ஸ்கேன் பண்ணிட்டு வந்துர்றோம். கையில வந்து காசு இருக்கும்போது தானே அத குடுத்து நம்ம வந்து திரும்பி கையில வாங்கும்போது, ஓ! இவ்வளோ செலவு பண்ணோமா? அப்ப நம்ம செலவ குறைக்கணும்னு தோணும். நீங்க எவ்வளோ பேர் யுபிஐ டிரான்சாக்ஷன்ல நெறைய அமௌண்ட் வேஸ்ட் பண்றீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இவ்வளோ நாள் அப்படிதான் பண்ணிட்டுருந்தேன். அதனால என்னோட ஜிபேல உள்ள 2 அக்கவுண்ட்டையுமே வந்து நான் டெலீட் பண்ணிட்டு, இப்ப ஜிபேவ சும்மா தான் வச்சிருக்கேன். நம்மளுக்கு ஏதாவது எமர்ஜென்சின்னா மட்டும் தான் இந்த யுபிஐ யூஸ் பண்ணணும். மத்தபடி யுபிஐ யூஸ் பண்ணக்கூடாது. ஹேண்ட்ல மட்டும் தான் கேஷ் ஹேண்டில் பண்ணணும்னு நெனச்சுட்டே இருக்கேன். அதே மாரி நீங்க வந்து அமௌண்ட்ட ஃபுல்லா நீங்க வந்து கையில யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து வரவு வந்துட்டே இருக்கும். இது வந்து எனக்கு வந்து ரொம்ப புடிச்சமான விஷயம். நம்ம வந்து எந்த அளவுக்கு பணத்துக்கு மேல ஒரு ஆர்வம் இருக்கோ, ஆர்வம்னா வச்சுக்கோங்களேன், இந்த லைஃப்க்கு வந்து பணம் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. எல்லாமே நம்மளுக்கு பணமாயிடுச்சு. நம்ம குழந்தைங்களுக்கு படிப்புலேருந்து எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து இந்த பணம் வந்து தேவைப்படுது. இந்த பணத்த நம்ம எவ்வளோ லவ் பண்றோமோ, அந்த அளவுக்கு வந்து இந்த மணி வந்து நம்மள லவ் பண்ணுன்றது என்னோட ஒரு தாட்டு. ஏன்னா, நம்மளுக்கு சேவிங்ஸ்ல வந்து ஆர்வம் வரணும் அப்டின்னா, இந்த இந்த அமௌண்ட்ட வந்து நம்ம ஒரு ஒரு டைமும் வந்து கையில எடுத்து யூஸ் பண்ணி பார்க்கும்போது, நம்ம வந்து இந்த அமௌண்ட்ட அதிகமா செலவு பண்ணக்கூடாது, சேர்த்து வைக்கணும் அப்டின்னு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு எண்ணம் வந்து வரும். அந்த எண்ணத்த எப்படி கொண்டு வரலாம் அப்டின்னா, இப்படிதான் கொண்டு வரலாம். பணத்த முடிஞ்ச அளவுக்கு வந்து கையில வந்து எடுத்து அத செலவு பண்ணி பாருங்க. யுபிஐ டிரான்சாக்ஷன கட் பண்ணிட்டு, உங்களுக்கு வந்து இதுல வந்து நெறைய அமௌண்ட் வந்து சேவ் ஆகும். வாங்க இந்த ₹10,000 வந்து நான் எப்படிலாம் சேவ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங் வந்து வச்சிருக்கேன். இது உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்படின்னா, நீங்க இத யூஸ் பண்ணி இந்த 10,000 அமௌண்ட்ட வந்து ஈஸியாவே ஏர்ன் பண்ணிடலாம். நான் வந்து மொபைல் ஷாப் தான் வந்து வச்சிருக்கோம். நாங்க வந்து பிஸ்னஸ் பண்றதுனால, எங்களுக்கு வந்து டெய்லி சேலரி தான். மந்த்லி சேலரிலாம் கிடையாது. டெய்லி குடுக்குற காச வந்து நான் வந்து இந்த மாரி எடுத்து வச்சுப்பேன். மாசம் 1ஆம் தேதி ஆனோன பட்ஜெட் போட்டு, அதுக்கேத்த மாரி என்னோட குடும்ப செலவுகள வந்து பார்ப்பேன். அதுலேருந்து மிச்சப்படுற கொஞ்சம் அமௌண்ட்ட வந்து இந்த ₹10,000 சேவிங்ஸ்க்காக எடுத்து வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கேன். உங்களுக்கும் இந்த மாரி அமௌண்ட்லாம் கிடைக்குது அப்படின்னா, இந்த மாரி சேவிங்ஸ்ல எடுத்து வைங்க. உங்களுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் ₹10,000 வந்து இப்படி தான் சேவ் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படின்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட்டு 1 டூ 25 டேஸ்க்கு வந்து ரூ. 40 ஒரு நாளைக்கு ரூ. 40 வந்து சேமிக்கணும். அதே மாரி 26லேருந்து 50 நாளுக்கு வந்து ரூ. 80 ஒரு நாளைக்கு ரூ. 80 சேமிக்கணும். இப்போ வந்து ஒரு நாளைக்கு நீங்க ரூ. 40 25 நாள் சேமிச்சீங்கன்னா ரூ. 1000 கிடைக்கும். அதே மாரி ஒரு நாளைக்கு ரூ. 80 சேமிச்சீங்கன்னா, 25 நாளைக்கு ரூ. 2000 வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அதே மாரி அடுத்த 51 டூ 75 டேஸ் அன்னைக்கு வந்து நம்ம டெய்லி ₹120 சேவ் பண்ணோம் அப்படின்னா, ₹3000 கிடைக்கும். 76 டூ 100 டேஸ் வந்து ₹160 டெய்லி சேவ் பண்ணோம்னா, ₹4000 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ₹40 சேவ் பண்றது ஈஸி. ஒரு நாளைக்கு நம்மளால கண்டிப்பா நம்ம ₹40 செலவு பண்ணாம இருக்க போறதில்ல. அதுல ஏதாவது ஒரு விஷயத்த கட் பண்ணிட்டு, இந்த ₹40 நம்ம ஈஸியா எடுத்து வச்சிடலாம். அடுத்து வாங்க ₹80 நம்ம வந்து ஏதாவது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணணும்னு நெனச்சிருப்போம். அதே மாரி நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இன்கம் ஏதாவது வரும். நம்ம வந்து நார்மலாவே வீட்ல இருக்கோம். ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் வரதுக்காக ஏதாவது ஒரு நம்ம வீட்ல உள்ள
எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். என் வீட்டில் உள்ள அந்த பழைய பிளாஸ்டிக் எல்லாமே அதேமாரி தேங்காய் கொட்டாங்குச்சி அந்த சிரட்டைன்னு சொல்லுவாங்க, அதை எல்லாமே நான் ஒரு பையில் வந்து சேர்த்து வச்சுக்கிட்டே வருவேன். அதை தூக்கி போட மாட்டேன். இப்போ வந்து நீங்கள் வந்து இங்கே எங்கள் ஊரில் வந்து ஒரு கிலோ வந்து 120 ருபீஸ், ஒரு கிலோ வந்து 20 ரூபாய்க்கு வந்து எடுப்பாங்க. அந்த சிரட்டை வந்து 20 ரூபாய்க்கு எடுப்பாங்க. எப்படினாலும் நம்ம தேங்காய் சட்னி அரைக்காமல் இருக்க போகிறதில்ல, எல்லாத்துக்குமே நம்ம தேங்காய் யூஸ் பண்ணுவோம். அதை வந்து குப்பையில் போடாமல் அதை சேர்த்து வச்சுக்கிட்டே வந்து பழைய பேப்பர் கடையில் போட்டோம் அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த 80 ரூபாய் வந்து நம்மளுக்கு சேவ் பண்ண யூஸ் ஆகும். அதாவது நம்ம வந்து வேஸ்ட் பண்ணுறோம்ல, அந்த பொருளை வச்சுமே நம்மளால் சம்பாதிக்க முடியும். அதாவது வெளியில் எங்கேயும் வேலைக்கு போகாமல் இருக்கீங்க அப்படின்னா அதே மாதிரி நம்மளுக்கு வீட்டு செலவுக்குன்னு கொடுக்குற காசில் பாதி வீட்டு செலவு பண்ணிவிட்டு மிச்சம் உள்ள நம்மள்ட்ட எப்படியுமே லெஃப்ட் ஓவர் வந்து இருக்கும். அந்த லெஃப்ட் ஓவர்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து தேவையானதை மட்டும் வாங்கினோம்னாலே அதுலேருந்து நம்மளுக்கு நிறைய அமௌண்ட் வந்து மிச்சமாகும். இது எத்தனை பேருக்கு தோணிருக்குன்னு தெரியல, எனக்கு கண்டிப்பாக தோணும். இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டெல்லாம் உங்களால் ஈஸியாக வந்து சேவ் பண்ண முடியும். 120 ருபீஸ் நான் வீக்லி ஒன்ஸ் ஏன் போடுறேன் அப்படின்னா, வீக்கில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நாளில் நம்மள்ட்ட ஒரு 120 ரூபாய் இருக்கும். இப்போ நம்ம நிறையா ஆசைப்படுற வந்து ஹோட்டல் போகணும், ஹோட்டலில் சாப்பிட்ணும், அதை வந்து வீட்டில் வந்து செஞ்சு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு அதில் வர அமௌண்ட்டை வந்து நம்ம இந்த சேவிங்ஸில் வந்து எடுத்து வைக்கலாம். கடைசியாக இந்த 160 ருபீஸ் சேல்ரி வர்றப்ப நம்மளுக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் மிச்சமாகும். கண்டிப்பாக மிச்சமாகாமல் இருக்காது. அந்த டைமில் வந்து இந்த 160 ருபீஸை சேவ் பண்ணலாம். கேர்ள்ஸ் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, உங்களுக்கு இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையெல்லாம் வருது அப்படின்னா, மாதம் 15ஆம் தேதி வரும்போது அந்த 1000 ரூபாயை அப்படியே இந்த சேவிங்ஸில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக எடுத்து வச்சிடலாம். அந்த அமௌண்ட்டு வரலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த அமௌண்ட்டை வந்து இந்த சேவிங்ஸில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த சேவிங்ஸ் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு வந்து சொல்லுங்கள். இன்றைக்கி டேட் வந்து ஜூலை 25. நான் இந்த சேவிங்ஸை வந்து இன்றைக்கி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம வந்து வீட்டில் உள்ள சின்ன சின்ன பாக்ஸ் எல்லாம் வந்து அழகாக நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி என்னோடய பேரும் என் பாப்பா பேரும் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் தான் வந்து நான் வந்து சேவிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இது சும்மா நார்மலான ஒரு பாக்ஸ் தாங்க. அதில் சும்மா வந்து பெயிண்ட் அடித்து சும்மா டிசைன் போட்டு வச்சுருக்கேன். நம்ம ஃப்ரீ டைமில் வந்து நம்ம மைண்டை வந்து லைட்டாக ரிலாக்ஸ் பண்ணிக்கணும், அதுக்காக இப்படி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்மளோட ஃபஸ்ட் அமௌண்ட்டை வந்து நம்ம இன்றைக்கி வந்து சேவ் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு அமௌண்ட்டாக வந்து ஒரு 120 ரூபா வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த 120 ரூபாயை இன்றைக்கி என்னோடய ஃபஸ்ட்டு சேவிங்ஸில் வந்து நான் போட்டுறேன். பார்த்துக்கங்க. இந்த பாக்ஸ் வந்து இப்படி க்ளோஸ் ஆகி இருக்கட்டும். வெளியில் அமௌண்ட் இருக்குது யாருக்கும் தெரிய வேணாம். இது யார் பார்த்தாலுமே தெரியாது. நம்ம சேவிங்ஸை முடிச்சுட்டு நம்ம வீட்டில் உள்ளவங்கள்ட்ட சொல்லிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் ஃபஸ்ட்டு 120 ருபீஸ் வந்து போட்டிருக்கேன். அதனால் இந்த இதை வந்து நான் பிளாக் பண்ணிடுறேன். இதே மாதிரி இந்த எல்லா சேவிங்ஸையும் நான் முடிக்கும்போது இந்த பாக்ஸும் கண்டிப்பாக வந்து ஃபில்லாக இருக்கும். இதை நான் உங்களோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டார்கெட் வச்சு நீங்கள் வந்து சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இதை வந்து நீங்கள் அழகாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் ஃப்ரீ டைமில் நீங்களே உங்கள் கைப்பட உட்காந்து எழுதுங்க. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து இதை சேவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து கண்டிப்பாக வரும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் கேலண்டர் இருக்குது அப்படின்னா கேலண்டர் பக்கத்துலேயே இதை வந்து வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா இதை நீங்கள் தெரியாமல் சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு நோட் புக்கில் வச்சு இதை வந்து மூடி வச்சுட்டு இந்த உண்டியில் எங்கே வைக்கிறீங்களோ அது பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. டெய்லி நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் போடுறீங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிராஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த 100 டேஸில் ஈஸியாக நம்ம 10,000 ருபீஸ் வந்து சேவ் பண்ணிடலாம். நம்ம வந்து சேவ் பண்ணுறது அப்படின்றது வந்து நம்மளுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம். சேவிங்ஸ் அப்படின்றது ரொம்ப தேவை. அதாவது எமர்ஜென்சியாக யார்கிட்டையாவது நீங்கள் போய் ஒரு 10,000 ருபீஸ் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. கொடுக்குறதுக்கு 1லேருந்து 10 தடவை யோசிப்பாங்க, கொடுக்கலாமா, கொடுத்தா திருப்பி கொடுப்பாங்களா அப்படின்ற யோசனைலாம் வரும். நம்மளோட எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நம்ம ஹஸ்பண்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு 10,000 சேர்த்து வச்சுட்டு அவங்களோட எமர்ஜென்சி எப்போ நம்ம இதை அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் அவங்களுக்கும் சேர்த்து வைக்கணுன்ற தாட் வந்து வரும்.
இது என் லைஃப்ல எப்போதுமே நடக்கிற ஒரு விஷயம். நான் சேவ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து என் ஹஸ்பண்டும் தனியா சேவ் பண்ணிட்டுருக்காங்க. இது வந்து எங்களோட ஃப்யூச்சருக்காக, எங்க குழந்தைங்களோட ஃப்யூச்சருக்காக. நாங்க யார்கிட்டயுமே காசு வாங்கக்கூடாதுன்ற ஒரு தாட்ல தான் எப்போதுமே இருப்போம். நீங்களும் இதே மாரி ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 2 டைம் நீங்க சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா போதும். அந்த மைண்ட் செட் உங்களுக்கு எப்போதுமே இருந்துட்டே இருக்கும். நீங்க சேவ் பண்ணிட்டே இருக்கலாம். சேவிங்ஸ் வந்து ஒரு நல்ல ஹேபிட். நம்ம குழந்தைங்களுக்கும் அத நம்ம கத்துக் குடுத்துட்டே இருக்கணும். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.